வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை கூட்டு எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் பாசி பருப்பு அரை கப்பு எடுத்துக்கிறேன். இந்த பாசி பருப்பு நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி வறுத்து எடுத்து செய்யுங்க. அப்போ தான் அந்த கொழகொழப்பு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பில் சிம்மில் வச்சு தான் இதை பாசி பருப்பை இந்த மாதிரி வறுக்கணும். இல்லைன்னா ரொம்ப அந்த அடி பிடிச்சிடும், தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி கை விடாமல் நீங்கள் பக்கத்துலேயே நின்று இதை இந்த மாதிரி நீங்கள் பெரட்டிகிட்டே இருக்கணும். இப்படி பெரட்ட அது ஸ்மெல் உங்களுக்கு நல்லா தெரியும். பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்மெல் வரும். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது. வெறும் வாணலியில் மட்டும்தான் இந்த மாதிரி பருப்பை வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு அந்த வாசம் வரதை வச்சு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் கலர் மாறுங்க. அந்த லைட் கோல்டன் கலர் மாறும்போது இதோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இது மண் சட்டினால் அதிலே வச்சுருந்தோன்னா ரொம்ப கருகி போயிடும். இப்போ பாருங்கள், இதை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் தெரியுது இல்லைங்களா, ரெடி ஆயிடுச்சு. வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 கப்பளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போது வேற ஒரு இதில் மாற்றிட்டு அதே இதில் 1/4 கப்பளவு நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு கடலப்பருப்பு மெஷர்மெண்ட் அளவு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசும் போது ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி கைவிட்டு பிசைஞ்ச மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பருப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா தூசிகள் ரொம்ப படிஞ்சிருக்கும், அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அலசி எடுத்துடணும். ஒரு 2-3 தண்ணியில் நம்ம அலசி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். சுத்தமான தண்ணி நம்ம இதில் அந்த மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதில் இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். நான் மண் சட்டியிலே வேக வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மண் சட்டியில் வேக வச்சாலே குக்கரில் எப்படி வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா வெந்துடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். மண் சட்டியில் வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கீரையை ரெடி பண்ணிடலாம். இதுதான் பாலக்கீரை. இந்த பாலக்கீரையை நிறைய பேத்துக்கு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படி சுத்தம் பண்ணணுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த நரம்பு, இந்த நரம்பை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அந்த நரம்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் அந்த இலையை தான் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கனாலே தனியாக இந்த நரம்பு வந்துடும். அந்த நரம்பை தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி எடுத்துடுங்க. அது தனியாக வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நரம்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையிலையுமே இதை எடுத்து தூக்கி போட்டுறணும். இப்போ எல்லாத்தையுமே இதை க்ளீன் பண்ணிவிடுவோம், ரெடி பண்ணிடுவோம். இந்த இலையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அதை தனியாக தூக்கி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இலை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா கைகளை விட்டு நல்லா பிசைஞ்ச மாதிரி நீங்கள் வந்து கழுவணும். ஏன்னா இந்த கீரையில் வந்து நம்ம கொண்டு வந்து விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூசி மண் எல்லாமே படிஞ்சிருக்கும். அது அப்படியே காஞ்ச மாதிரி கூட போயிடும். அதனால் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசி கையை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நல்லா அலசிக்கோங்க. அலசி 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது கீரையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கைகள்னால பிச்சிங்கனாலும் பிச்சிடலாம், இல்லை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பை நம்ம மத்து வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பருப்பு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நீங்கள் பருப்பு மத்து இல்லை கரண்டியில் கூட அப்படி பண்ணலாம். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த கீரைக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அதையுமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இதோட வாசம் செம்மையாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டும் இருக்கும். இப்படி நல்லா வந்து வதக்கி இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கினா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எங்கள் செடியிலேயே வந்து வந்த பச்சை மிளகா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலும் போடாதது. நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் வந்து இந்த பச்சை மிளகா செடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் நான் பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பருப்பு சேர்த்துருக்குறோம். பருப்பு வந்து வாய்வு. நம்ம இது பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்துருக்கோம். அதனால இந்த பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெருங்காயம் சேர்க்கும் போது நமக்கு அந்த வாய்வு அப்படிங்கிறது பிடிக்காது. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதனுடைய பச்சை வாசம் போகணும். எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடும்போது நல்ல ஜீரணமாகும். இப்போ இதெல்லாம் நம்ம பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாலக்கீரையை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா இதை வந்து கலந்து விடுங்க. இப்போ இந்த கீரை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது இல்லைங்களா? இது நல்லா சுண்டனதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விடுங்க. உப்பு வந்து இப்போ சேர்த்தாதீங்க, நான் சொல்லும்போது சேர்த்துங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திடுறாங்க. அப்போ உப்பு வந்து எக்ஸ்டன் ஆயிடுது, சாப்பிட முடியாமல் போயிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீரையெல்லாம் நல்லா வதங்கிடும். இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த கீரை போட்ட உடனே நிறைய பேர் உப்பு சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்துனீங்கன்னா உப்பு அதிகமாக போயிடும், நமக்கு தெரியவும் தெரியாது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் கீரைக்கு நம்ம உப்பு சேர்த்தணும். இப்போது நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பு இருக்குது பார்த்திங்களா? இந்த பருப்பை நம்ம இந்த கீரையோட ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இதையோட ஒன்றா நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இதை வந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா வேகட்டும், அதாவது நல்லா கொதி வரும். இது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலந்து கொதி வரும். இங்கே பாருங்கள், கொதிக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி அப்பப்போ வந்து பெரட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பாசி பருப்பு போட்டிருக்கிறதுனால சில சமயம் அடி பிடிச்சிக்கும்.
அது திக்காகும். அப்படி திக்காகும் போது அடி பிடிச்ச மாதிரி போயிடும். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து பாலக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஆற விட்டுருவோம். பாலக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பருப்பு இந்த கீரை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மசிஞ்சிரும். இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. நமக்கு பச்சை மிளகா வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால அது காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாலக்கீரை வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பரான சுவையான பாலக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.